திருப்பதிக்கு 80 கோடி ரூபாய் சொத்தை தானமாக வழங்கிய பெண். இன்று அவருடைய நிலைமையை பாருங்க. கடவுளே ஏன்பா? எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், முத்துராமன் போன்ற ஹீரோக்களுடன் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் நடித்தவர் காஞ்சனா. தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் நடித்து பிரபல நடிகையாக ஒரு காலத்தில் வலம் வந்தவர். பிஸியாக இருந்த காலகட்டத்தில் நடிகை காஞ்சனா நிறைய படங்களில் நடித்து ஏகப்பட்ட சொத்துக்களை ஒரு காலத்தில் வாங்கியவர். ஆனால் அனைத்து சொத்துக்களையும் காஞ்சனாவின் உறவினர்களே அபகரித்துக் கொண்டனர். காஞ்சனா கெஞ்சி கேட்டும் அவர்கள் சொத்தை திருப்பி தராததால் சட்ட போராட்டம் மேற்கொண்டார். ஒருமுறை திருப்பதி ஏழுமலையானிடம் சென்று, பெருமாளே என் சொத்துக்களை மீட்டு தந்துவிடு, உனக்கே அதை திருப்பி தந்து விடுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார் காஞ்சனா. அப்படி மீட்கப்பட்ட சென்னை ஜிஎன் செட்டி ரோட்டில் உள்ள 8 கிரவுண்ட் நிலத்தை, அதாவது 80 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை அவர் வேண்டிக் கொண்டபடியே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு எழுதி தந்துவிட்டார். இந்த இடத்தில்தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பதி தேவஸ்தானத்தால் பத்மாவதி தாயார் கோவில் கட்டப்பட்டுள்ளது. 8 கிரவுண்ட் இடத்தில் மிகவும் அழகாக அந்த கோவில் அமைந்துள்ளது. சென்னை தீநகர் பகுதியில் தங்கியிருக்கும் காஞ்சனா ஷேர் ஆட்டோவில் அவ்வப்போது அந்த கோவிலுக்கு சென்று மணிக்கணக்கில் அங்கேயே உட்கார்ந்திருப்பார். மன அமைதிக்காக இப்படி அந்த கோவிலில் காஞ்சனா நாள் முழுவதும் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பார். ஆனால் அன்றைய காலத்தில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகை காஞ்சனாதான் இவர் என்று கோவிலுக்கு வரும் பெரும்பாலான பக்தர்களுக்கு தெரியாது. இழந்த சொத்துக்களை காஞ்சனா மீட்ட நிலையில் பல பேர் அந்த சொத்துக்களை வாங்க போட்டி போட்டனர். உங்களுக்கு இவ்வளவு விலை தருகிறோம் என்று நடிகை காஞ்சனாவிடமே பேசியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் தீநகரில் உள்ளது மிகப்பெரிய சொத்து. ஆனால் யாருக்குமே அந்த இடத்தை காஞ்சனா தரவில்லை. பணத்திற்கு ஆசைப்படவில்லை. திருப்பதி பெருமாளிடம் வேண்டிக் கொண்டபடியே கடவுளுக்கே அந்த சொத்தை காஞ்சனா மனப்பூர்வமாக எழுதி தந்துவிட்டார். ஆரம்பத்தில் நல்ல வசதியான வீட்டு பெண்ணாகத்தான் காஞ்சனா வளர்ந்திருக்கிறார். அவருடைய அப்பாவிற்கு தொழிலில் பலத்த நஷ்டம் ஆகிவிட்டது. அதனால்தான் இயக்குனர் ஸ்ரீதர் நடிக்க சம்மதமா என்று காஞ்சனாவிடம் கேட்டதற்கு உடனே சம்மதம் தெரிவித்துள்ளார் காஞ்சனா. அப்படி படங்களில் நடித்துதான் அப்பாவின் கடனை முழுவதுமாக அடைத்து பல சொத்துக்களையும் காஞ்சனா வாங்கி இருக்கிறார். சொந்தக்காரர்களால் தனது வாழ்க்கை முழுவதுமே காஞ்சனா துயரத்தை மட்டுமே அனுபவித்து வந்தார். அதனால் இன்னொரு பிறவி எனக்கு தந்து விடாதே, இந்த பிறவி ஒன்றே போதும் கடவுளே என்றுதான் கடவுளிடம் எப்போதும் காஞ்சனா வேண்டிக் கொண்டிருப்பாராம். காஞ்சனாவிற்கு தங்கை ஒருவர் இருக்கிறார். அவர்தான் வயதான காஞ்சனாவை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டு வருகிறார். சமீபத்தில் காஞ்சனாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. காலில் ஏதோ பிரச்சனை இருப்பதால் அவரால் நடக்க முடியாமல் உள்ளார். மற்றபடி மன அமைதிக்கான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வருகிறார். ஆன்மீகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டார் என்று தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேசப்படுகின்றது. இதற்கிடையே ஏவிஎம் சரவணன் மறைவிற்கு அவர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய வீடியோக்கள் இணையத்தில் வைரலானதும் குறிப்பிடத்தக்கது.